ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் போன வாரம் பார்த்தோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் என்னென்ன ஆரம்பிக்குது? ஆதாமும் ஏவாளும் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணப்படுது. காயின், ஆபேல் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த காணிக்கையில் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுது, மற்றொன்று நிராகரிக்கப்படுது. அது காயின் தன்னுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னு அங்கீகரிக்கலைன்னு சொன்னோடனே அவனுக்கு பொறாமை வருது, எரிச்சல் உண்டாகுது. அதனால் அவனுடைய முக நாடி வேறுபடுது. கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. ஏன்பா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். அப்புறம் நீ அவன் சகோதரனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டிக் கொள்வாயே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்லதை சொல்கிறாரு. ஆனாலும் அடுத்த வசனமே சொல்லுது, அவன் இவனை கொலை செய்தான் என்று சொல்லி. இப்போ இதெல்லாம் உடனே நடந்த சம்பவம் போல் தெரியுது. ஆனால் இது உடனே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதை வச்சு பார்த்தோம்? ஆபேல் கொலை செய்யப்பட்ட பின்பு சேத் என்கிற ஒரு குமாரனை அவள் பெற்றெடுக்கிறாள்னு பார்த்தோம். சேத்தை பெற்றெடுக்கும் போது ஆதாமுக்கு வயசு என்னன்னு பார்த்தோம், 130 வயசு. ஸோ அவனுக்கு 130 வயசு ஆகும்போது இவங்களுக்கு ஏறக்குறைய 129 அல்லது 128 வயசு இருந்திருக்கணும். அவ்வளவு நாள் கழித்து தான் இது நடக்குது. இப்போ இந்த 128 வருஷமாக அந்த 2 பிள்ளைங்க தானா அப்படின்னா அப்படி இருந்திருக்க முடியாது. பல பிள்ளைகள் பிறந்திருக்கணும், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கணும், அவங்களுக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணோம். ஏறக்குறைய எப்படி கணக்கு பண்ணாலும் 2000 பேருக்கு குறையாமல் இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்திருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் காணிக்கைன்னா என்ன, காணிக்கையை ஏன் கொடுக்குறோம், தேவன் அதை எப்படி அங்கீகரிக்கிறார் என்று சொல்லியெல்லாம் பார்த்தோம். நன்மை செய்கிறது அவசியமான காரியம். செய்ய வேண்டிய நன்மையை, செய்யக்கூடிய நன்மையை செய்யாமல் போகும் பட்சத்தில் அது என்னவாகுது? பாவமாகுது என்று சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நாம் அதே 8வது வசனத்திலேருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் போக போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லியிருக்கு. ஸோ இங்கே தான் மனுஷனுடைய வரலாற்றிலேயே முதல் கொலை நடக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த கொலை என்கிற காரியம் தேவனால் ஒரு பெரிய குற்றமாய் கருதப்படுது. ஏன் பெரிய குற்றமாய் கருதப்படுதுன்னு சொன்னாக்கா, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவனை அடுத்த ஆள் கொலை செய்துட்டான். அதனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 கிரைம். இப்போது தேவனும் கொலை செய்கிறார். தேவன் எத்தனையோ பேருடைய ஜீவனை எடுக்கிறார். அவரை நம்ம கொலைக்காரர்னு சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம இன்னொருத்தரை கொண்டுட்டோம்னா நம்மளை கொலைக்காரன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது ஏன்னு சொன்னால், அவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனை கொடுக்கிறவருக்கு ஜீவனை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. நாம் ஜீவனை கொடுக்கலை. ஜீவனை கொடுக்காத நாம் ஜீவனை பறிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால் அது பாவமாக கருதப்படுது. இதை தேவன் பெரிய பாவமாய் கருதுகிறார்னு நம்ம பார்க்கிறோம். இதை அவர் 10 கற்பனையில் 6வது கற்பனையாக அதை கொடுத்துருக்கிறத பார்க்கிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி 6வது கற்பனையாய் அது வரதை பாருங்கள். மீறி கொலை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 21வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமம் 21:12 ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லியிருக்கு. ஸோ ஜீவனுக்கு பதிலாக என்ன தான் கொடுக்க முடியும்? ஜீவன் தான் கொடுக்க முடியும். கொலை செஞ்சான்னா இவன் கொல்லப்படணும்ன்றது தான் வேதத்தினுடைய சட்டம். இந்த கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி கொலை பெரிய ஒரு சட்டமாக இருக்கும்போது நாங்கள்லாம் கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருந்துக்க முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் அந்த ஸ்டாண்டர்டை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டார். எப்படி மேலே தூக்கிட்டார்?
அவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறார். என்னன்னு சொல்கிறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனம். மத்தேயு 5, 21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். இப்போ எழும்பி போய் ரத்தம் சிந்தலை, கொலை செய்யலை, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, மனசுக்குள்ளே திட்டுறாங்க, பின்னாடி பக்கம் திட்டுறாங்க. இப்போது கொலை செய்யலைனாலும் இருதயத்தில் பகைத்தாலே அது என்னென்ன ஆயிடுது? ஆண்டவருடைய பார்வையில் கொலை குற்றத்துக்கு சமமான ஒரு குற்றமாய் அவர் பார்க்கிறார். நீ கொலை செய்தால் தான் நியாய தீர்ப்புக்கு வரணும்னு இல்லை, நீ அடுத்தவனை இப்படி நினைச்சனாலே போச்சு, நீ இதை செய்ததுக்கு சமமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதனால் நாங்கள்லாம் கொலை குற்றம் செய்யலைன்னு சொல்லி நம்ம திருப்தி பட்டுக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்முடைய இருதயம் அந்த மாதிரி பகை வஞ்சகம் இல்லாமல் இருக்குதா, தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த முதல் கொலை நடந்தது கர்த்தருக்கு தெரியும், நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ ஆபேல் எந்த தப்பும் செய்யலை. இப்போ ஆபேலை காப்பாற்ற வேண்டியது ஆண்டவருடைய கடமை. அவர் காப்பாற்றணுன்னா காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவர் காப்பாற்றலை. காப்பாற்றாமல் காயினுடைய அந்த தீய எண்ணம் நிறைவேறுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கிறார். இது நியாயமாக தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் நினச்சிருந்தா ஆபேலை காப்பாற்றி கொண்டு போயிருக்கலாமே. ஆண்டவர் நினச்சிருந்தா அப்படி செய்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த சுயாதீனம்னு ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னேன்ல, ஃப்ரீ வில் ஆஃப் சாய்ஸ். நாம் என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை செய்கிறதற்கு நமக்கு அந்த ஒரு இது கொடுத்தாரு, என்னது, ஒரு உரிமையை கொடுத்தார்ல. அந்த உரிமையை கொடுத்துட்டு அந்த உரிமையை நம்ம செயல்படுத்த விடாமல் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். அது அப்படி செஞ்சால் அந்த உரிமையை கொடுத்ததுக்குள்ளே அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ அந்த உரிமையை நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக பயன்படுத்தினா அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், ஆண்டவருக்கு தெரியும். இப்போ அந்த விளைவுகளை இதை செய்கிறவன் சந்திக்கிறதுக்கு வழி கொடுக்கணும். அது எவ்வளோ மோசமான விளைவாக இருந்தாலும் சரி, அந்த விளைவை அவன் சந்திக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த சக்தியை கொடுக்குறாருல, அப்போ அந்த சக்தி கொடுக்கும்போதே அந்த கூடவே என்ன வந்துடுது? ஒரு பொறுப்பு வந்துடுது. அதை பொறுப்புணர்வோடு நம்ம எடுத்து செயல்படுத்தணும். அதை பொறுப்பில்லாமல் எடுத்து செயல்படுத்தினா அதனுடைய விளைவுகள், தாக்கங்களை நாம் சந்திக்கணும். அதை சந்திக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த காயின் ஆபேலில் பார்த்தோம்னா, காயின் தப்பு பண்ணுறான், ஆபேல் அதனால் பாதிக்கப்படுறான். அப்போ ஆபேலை காப்பாற்றிருக்கலாமே நாம் நினைக்கலாம். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறதுக்காக அவர் இறங்கினாருன்னு சொன்னால், அடுத்த ஆளுடைய அந்த செயல்படுத்துகிற உரிமையை அவர் தடுக்கிறதா ஆயிடும். அதை அவர் நமக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்கிறதுனால அவர் அதை செய்கிறதில்லை, மோஸ்ட்லி செய்கிறதில்லை. சில சமயங்களில் அவர் நடுவில் தடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி புறப்பட்டு போகிறான். அவன் போகிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு எதிரடையாக வர்றார். அந்த கழுதைக்கு கண்ணு தெரியுது, கழுதை அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. கடைசியில் பிலேயாம சொல்கிறார், நீ புறப்பட்டு போகிறது எனக்கு கோபம் உண்டாக்குச்சின்னு சொல்கிறாரு. இதெல்லாமே இந்த மாதிரி அவர் குறுக்கிட்டு செய்கிறதும் உண்டு. ஆனால் எல்லா சிச்சுவேஷன்லையும் அப்படி செய்கிறது இல்லை. பெரும்பாலான சிச்சுவேஷனில் அவர் அலோவ் பண்ணுறார், நடக்கிறது. அதனால் இங்கே கொலை நடக்குது. கொலை நடந்த பின்பு என்ன நடக்குது? 9வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கர்த்தர் இங்கே ஒரு கேள்வி கேட்குறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் இவன் கிட்ட கேட்டு இவன் பதில் சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆதாமே எங்கே இருக்கிறான், ஆதாம் எங்கே இருக்கிறான்னு அவருக்கு தெரியாது, தெரியும்.
இப்போ இந்த மாதிரி கேள்விகள் அவர் கேள்விக்குண்டான பதில் மூலமாய் காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. இந்த கேள்விகள் மனசாட்சியை தூண்ட செய்கிற கேள்விகள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொன்னாங்க, அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறானுங்கிறத அவனுடைய வாயில் அவன் உணர்ந்து சொல்லணும். அதுக்காக கேட்கப்படுற கேள்வி. அவன் அங்கே தான் இருக்கிறான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் எங்கே இருக்கிறாய்னா என்ன அர்த்தம்? அவனுடைய மனசாட்சியை தூண்டி அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு உணர்த்துக்கிறதுக்காக. இப்போ ஆபேல் இவன் கொண்டுட்டான்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் சகோதரனாகி ஆபேல் எங்கேன்னு கேட்கிறார். அவனுடைய மனசாட்சியை தூண்டி அவங்ககிட்ட பதில் வரதுக்காக. இப்போ இந்த கேள்வி அவர் கேட்டதுக்கப்புறம் அவன் சொல்கிற பதில் என்னது? நான் அறியேன், என் சகோதரனுக்கு என்ன நான் காவலாளியோன்னு சொன்னான். இப்போது சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகோதரனை எப்போ பார்த்தாலும் 24/7 நான் அவனை கவனித்து அவனை சேஃப்டி பண்ணுறது என் வேலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அது உன் வேலை இல்லைங்கிறது வந்துடும். இப்போ எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம வேலையானா இல்லை. நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது இல்லை. நீ இவனை பற்றி அவனை பற்றி எல்லாருக்கிட்டே நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? ஸோ நம்ம எல்லாருக்கும் காவலாளிகளாக இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சுயநலவாதிகளாக இருந்துட்டு எவன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னு சொன்னால் அதுவும் தவறாக இருக்கும். இப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம பார்த்துட்டோம்னா அப்போ அவங்க கால் தடுக்கி கீழே விழ போகிறாங்கன்னா நம்ம தாங்கி பிடிக்க வேண்டியது நம்மளுடைய காரியமாக இருக்கும். அவன் விழுந்துட்டு போகிறான், எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி போகிறதுக்கு நம்ம இல்லை. ஸோ நம்ம காவலாளியான்னு கேட்டால் சில சமயங்களில் காவலாளி தான். ஃபுல்லாக 100% காவலாளியானா 100% காவலாளி இல்லை தான். ஸோ நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியான்னு கேட்கும்போது ஒரு விதத்தில் அவன் சொல்கிறது கரெக்ட். அவனை என்ன மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்ன வச்சுருக்கிறீங்களா, நான் காவலாளி இல்லைன்னு. ஒரு விதத்தில் அது தவறு. ஏன்னு சொன்னால் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு அதாவது இவன் கையினால் தான் அந்த சம்பவமே நடக்குது. அதனால் இவன் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறான். இப்போ போன தடவை கர்த்தர் இவனிடத்தில் பேசும்போது இவன் பதிலே பேசலை. போன தடவை கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை சொன்னார். நீ ஏன் உன் மூகநாடி ஏன் வேறுபடுது, நீ நன்மை செஞ்சனா மேன்மையாச்சேன்னு சொல்லி அவனுக்கு நல்லது சொன்னார். அப்போ சொல்லும்போது அவன் ஒரு வார்த்தை பதில் பேசலை. ஆனால் இந்த முறை ஆதாம் என்ன ஸ்டைலில் பதில் சொன்னானோ அதே ஸ்டைலில் இவனும் பதில் பேசுகிறதை பார்க்குறான். என்னென்னு சொல்கிறான்? நான் அறியேன். அவனுக்கு என்ன, நான் காவலாளியா? ரொம்ப சிம்பிளாக அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பதில் சொல்கிறத பார்க்குறான். அப்போ ஆண்டவர் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரார். 10வது வசனம், அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது ஆண்டவர் சொன்னார். இப்போ ஆதாம் அந்த பழத்தை பறித்து புசிக்கும்போது கண் திறக்கும்னு எதிர்பார்த்தான், மற்ற எதுவுமே எதிர்பார்க்கல. அதுக்கு பின்னாடி தேவன் நியாயம் விசாரிப்பார், தேவன் அதற்கு பலன் கொடுப்பார், அந்த பெரிய பட்டியல் மாதிரி சாபங்கள்லாம் வரும், இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கலை. இப்போ இங்கேயும் இவனுக்கு பிடிக்கல, கொலை பண்ணிட்டான், அவ்வளோதான். இவனுடைய ஃபீலிங் இவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டான், இவன் கொலை பண்ணிட்டான். இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத இவனும் சரியாக ஜட்ஜு பண்ண மாதிரி தெரியல. இப்போ ஆபேல் உயிரோடு இருந்தால் ஆபேல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பான். ஆபேல் செத்து போயிட்டான். ஆபேல் செத்து போயிட்டான்னா ஆபேலோடைய ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு, அவனுடைய ஸ்டோரி க்ளோஸ்ன்னு சொல்லி இவன் நினைக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகலை. செத்து போன ஆபேலோடைய ரத்தம் கூப்பிடும்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ தேவன் இதில் இன்வால்வ் ஆகிறாருன்றது, ரத்தம் செத்து போனவுடைய ரத்தம் கூப்பிட்டு தேவன் இன்வால்வ் ஆகிறாருன்றது காயின் எதிர்பார்க்காத ஒரு கான்சிக்வன்ஸ். இப்போ இந்த ரத்தம் கூப்பிடுறதுன்றது மாதிரி வேறு சில காரியங்கள் கூட வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவல் நபர் கூப்பிடலன்னா கூட அவங்களுடைய மற்ற காரியங்கள் தேவனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழும்பி அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த ஏழைகள் கர்த்தர் மேலே ஞாபகம் வச்சிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதா வசனம் சொல்லலை. அவங்க பெருமூச்சு விட்டாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்க
ஐயோன்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்க. அந்த பெருமூச்சு தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனை கிரியை செய்ய கொண்டு வருகிற ஒரு காரியமாய் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 6:9-10 வசனங்கள். வெளிப்படுத்தல் 6:9-10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ சந்நிதி வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவங்க இரத்த சாட்சியாய் மரித்தவங்க. இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை கொலை செஞ்சிட்டாங்க. இப்போ அப்படி செத்து போகிறவங்க முடிஞ்சிருச்சு அவங்க கதை. அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்காக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அவங்கள இஷ்டப்படி அடித்தாங்க, கொலை பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஆத்துமாக்கள் தேவ சந்நிதியில் அவருடைய பலிபீடத்துக்கு கீழேருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு, எங்களுடைய இரத்தத்துக்கு எப்போ நியாய தீர்ப்பு செய்வீங்கன்னு அங்கே போய் வாதாடுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதே போல் கிறிஸ்துவின் இரத்தமும் பேசுதுன்னு வசனம் சொல்லுது. எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்துக்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள்னு வசனம் சொல்லுது. இப்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்தான்? நமக்காக அது பரிந்து பேசுகிற, நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற இரத்தமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஸோ சில காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு வித்தியாசமாக நடக்க முடியும். நாம் காரியம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஆபேல் செத்து போயிட்டான், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன் நினைச்சா அது பிரச்சனை அங்கே இவன் முடிஞ்சுதுன்னு நினச்சான். ஆனால் அதிலிருந்து இன்னொரு லிங்கில் போகிறத பார்க்குறோம். அதே போல் நாமும் சில காரியம் முடிஞ்சிருச்சின்னு நினைக்கலாம், ஆனால் தேவ சமூகத்துக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எதுவும் தவறாக செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் நிதானித்து போகிறது நல்லதாக இருக்கும். இப்போ இந்த தப்பு செஞ்சதுக்கு ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்குறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது 11-12 2 வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். கொலை செய்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஆண்டவரே சொன்னார்னு பார்க்குறோம். கொலை செய்கிறவன் கொலை செய்யப்படக்கடவனுங்கிறது தான் காரியம். இப்போது காயினுக்கு கர்த்தர் இம்மிடியட்டாக மரண தண்டனை கொடுத்து, நீ அவனை கொன்னதுனால நானும் உன்னை கொலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அவனை கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அப்படி செய்யாமல் அவனுக்கு வாழ்நாள் பூரா ஒரு தண்டனை கொடுக்குறார். இப்போது வாழ்நாள் பூரா கொடுக்குற தண்டனைக்கு பேர் என்னது? ஆயுள் தண்டனை. இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன தண்டனை கொடுக்குறார்? ஆயுள் தண்டனை கொடுக்குறார். நீ வாழ்நாள் பூரா இந்த சாபத்தின் கீழே இருக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். என்ன 3 சாபங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுது? முதல் காரியம், நீ பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது நம்பர் 1, நீ பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். 12வது வசனம் என்ன சொல்லுது? நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. 12வது வசனத்தினால் அடுத்த போர்ஷன் என்ன சொல்லுது? நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்னு சொன்னார். ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையை நம்ம போனோம்னு சொன்னால் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனம். ஆதியாகமம் 3:17-18 17வது பின்பகுதியில், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாள்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இப்போ பூமி பலன் கொடுக்குமா கொடுக்காதா? பலன் கொடுக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் கவனிக்கணும். ஆதாமுக்கு கொடுத்த சாபத்துக்கு அப்புறம் காயினுக்கு சாபம் கொடுக்கப்படுது. அதே சாபம் ரிப்பீட் பண்ணப்படல, ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவனுக்கு பூமி பலன் கொடுக்கும்னு சொன்னார். இங்கே இவனுக்கு என்ன சொல்கிறாரு? நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாதுன்னு சொல்கிறார். ஸோ இவனுக்கு பலனே கிடைக்காதுன்னு சொல்கிறார். அவனுக்கு பலன் கிடைக்கும்.
ஆனால் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட் கிடைக்காது. அதுதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இவனுக்கு கொடுக்கப்படுறது உனக்கு ரிசல்ட்டே கிடைக்காதுன்னு சொல்லு. ரொம்ப உனக்கு தீவிரமான ஒரு காரியமாய் இவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இப்போ ஆண்டவர் இந்த 3 காரியத்தை சொன்னால் இவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் சொல்லாத சில காரியங்களை தனக்கே சேர்த்துக்கிறான். நீங்கள் 13வது வசனத்துலேருந்து ஆதியாகமம் 4வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்தோம்னா, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலேருந்து துரத்தி விடுகிறீர். அவர் இந்த தேசத்துலேருந்து துரத்துறேன்னு சொன்னாரா? துரத்தலை. ஆதாமுக்கு சொன்னார், நீ வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு அந்த மாதிரி சொல்லலை. இவனாவே ஆட் பண்ணிக்கிறான், என்னை இந்த தேசத்திலேருந்து துரத்தி விடுகிறேன். அதுக்கப்புறம் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பேன், நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இப்போ நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து, இதை கர்த்தர் சொன்னாரா? நீ என் முன்னாடி நிற்கக்கூடாது, என் சமூகத்தில் இருக்கக்கூடாதுன்னு எதனா சொன்னாரா? சொல்லலை. இவனாவே சில காரியங்களை தனக்கு ஆட் பண்ணிக்கிட்டு அதில் சொல்கிறான். நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பாயின்னு சொன்னார், அது வேணால் ஓகே. ஆனால் அதுக்காக தேவ சமூகத்தை விட்டு டோட்டலாக தேவனே இல்லாத ஒரு 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 வாழ்க்கைக்கு போகணுன்ற காரியம் இல்லை. இவன் அதை அப்படி பார்க்குறான். அவன் சொல்கிற முக்கியமான காரியம், என்னை கண்டுபிடிக்கிறவனேவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்ற காரியம். இப்போ அதாவது கொலை பண்ணவனை இப்போ இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால், ஆக்சுவலாக கொல்லப்பட்டவனுக்கு நெருங்கின உறவினராக இருக்கிறவன் அந்த ரத்தத்துக்கு பழி வாங்குகிறதுக்காக இறங்குவான். இவன் ஆபேலை கொலை பண்ணிட்டான். இப்போது ஆபேலுக்காக இரத்தப்பழி வாங்கிறதுக்கு யார் எழும்ப போகிறான்னு தெரியாது. இப்போ இவனுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை குறித்து அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அதனால் யார் தன்னை கொல்லுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துடுது. இப்போ இந்த குற்ற உணர்வும் ஆண்டவர் சொல்லலை, இந்த பயத்தை பற்றி அவர் பேசலை. அதெல்லாம் இவனுக்கு தனியாக இவனுடைய சாப்டர் தனியாக ஓடுது. நீர் என்ன இங்கேருந்து தேசத்துலேருந்து துரத்துறீர்னு சொல்கிறான், உங்களுடைய சமூகத்துக்கு நான் விலகிறேன்னு சொல்கிறான். 3வது காரியம், என்னை பார்க்குறவன் யாராக இருந்தாலும் கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ வாய் பேசினவனுக்கு மன்னிப்பு கேட்க தோணவே இல்லை. அவங்க அப்பாவுக்கும் மன்னிப்பு கேட்கணுன்ற ஐடியா வரல, மகனுக்கும் மன்னிப்பு கேட்கணுன்ற ஐடியா வரல. நீர் எனக்கு கொடுக்குற இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்ல தெரியுது. என் மேலே இரக்கமாயிரும், நான் இப்படி செஞ்சிட்டேன், என்னை மன்னிக்க, எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ற அந்த ஒரு இதுக்குள்ளே வரலை இல்லை. இது ஒரு அந்த பாவத்தின் நிமித்தம் கடினப்பட்டு போகும்போது அந்த விழுந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு இதில் தெரியுது. இப்போ ஆதாம் ஃபஸ்ட் டைம் பாவம் செய்கிறது வேறு, ஆதாமினுடைய பாவத்துக்கு அப்புறம் தோன்றுகிற மனிதர்களுடைய மனப்பான்மை என்கிறது வேறு. அவங்க பாவத்தை பார்க்குற விதமும் அதுக்கு அவங்க நியாயம் கற்பிக்கிற விதமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. அதை நம்ம காயினுடைய காரியத்தில் பார்க்குறோம். இன்றைய டேட்டில் பார்த்தோம்னா பாவம் பாவமாகவே கருதாத ஒரு சமுதாயத்தில் இருக்கோம். அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாவத்தை பாவமாகவே நினைக்காத நாட்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஸோ இது விழுந்ததுனுடைய எஃபெக்ட்டு, அந்த இருதயம் அப்படியே கடினமாகி அது பாவ உணர்வே இல்லாமல் அது ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். இப்போ 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறார். என்ன செய்கிறார்? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிறவன் எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஸோ அவனுக்கு அந்த இரத்த பழியின் நிமித்தம் யாரும் அவனை கொல்றக்கூடாதுன்னு சொல்லி, யாரும் இவனை கொல்லாதீங்கப்பா, கொன்னீங்கன்னா இவனுக்கு ஒரு பழினா உங்களுக்கு 7 மடங்கு பழி வரும்னு சொல்லி கர்த்தர் அவனை அந்த ஒரு காரியத்திலேருந்து தப்பு வைக்கிறார். இப்போ 16வது வசனத்துக்கு வந்தோம்னா, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்கிற தேசத்தில் குடியிருந்தான். நோத் என்கிற தேசமே இருக்குதுன்னு பார்க்குறோம். கிராமம் இல்லை, பட்டணம் இல்லை, தேசமே இருக்கு. அப்போது எத்தனையாய் அவங்க பெருகி இருப்பாங்கங்கிறத கற்பனை பண்ணிக்க. நமக்கு காயின், ஆபேல், ஆதாம், ஏவாள்னு பார்க்கும்போது 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி தான் நமக்கு ஞாபகம் வருது.
ஸோ 4 பேர் தான் மொத்த பூமியில் இருக்கிறாங்கன்றது நம்மளுடைய இமேஜினேஷனாக இருக்குது. இப்போ நோத் என்கிற தேசமே இருக்குன்னா அப்போ அவ்வளோ பேர் குடியிருக்கிறாங்க இல்லை, உலகத்தின் காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்போ 129 வருஷங்களாக மனிதர்கள் அவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்கன்றதை நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நம்ம போன கிளாஸில் பார்க்கும்போது அது இவ்வளவு பெருகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு கன்ஃபர்மேஷன் இவனுக்கு ஒரு தேசமே இருக்குது. இப்போ காயினுக்கு இனிமேல் தான் பிள்ளைங்க பிறக்கணும்னு இல்லை, காயினுக்கும் பிள்ளைங்க பிறந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா 17வது வசனத்துலேருந்து பார்த்தோம்னா காயினுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 17லேருந்து பார்க்கும்போது காயினுக்கு இந்த பிள்ளை பெற்றான், அவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான்னு லைனாக போக போகுது. இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கர்த்தர் இவனை சபித்ததுக்கு அப்புறம், இந்த கொலை நடந்ததுக்கப்புறம், கர்த்தர் இடத்துல சாபம் வாங்கினப்புறம், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுக்கப்புறம் அவன் பிள்ளையை பெற்றான். அந்த பிள்ளைக்கு இந்த பேர் வச்சான், இந்த மாதிரி பட்டணம் கட்டினா, இதெல்லாம் இனிமேல் வரப்போகுது. ஆனால் இதுதான் காயினுடைய முதல் பிள்ளைன்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. காயினுக்கு இப்போ என்ன வயசு இருக்கணும்? ஆதாம் முதல் வருஷத்தில் பிள்ளை பெற்றிருந்தான்னு சொன்னால் இவனுக்கு 129 வயசு இருக்கணும். அப்போ 129 வயசாக இவன் வந்து பிள்ளையே பெறாமல் இருந்திருப்பான்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது. ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் இவன் பிள்ளை பெற ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ இவனுக்கு 100 வருஷமாக இவங்க இனப்பெருக்கம் நடந்திருக்கணும். அப்போ இவங்க எவ்வளவா பெருகி இருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க. ஏராளமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளைகளை இங்கே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நான் அதுக்கப்புறம் வர்றது அந்த பேர் வரும்போது நம்ம அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு போக போகிறோம். மற்றபடி அதுக்கு முன்னாடி உள்ளது சொல்லப்படலை. அதனால் நம்ம அந்த கெஸ் பண்ணி இப்படி இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறோம். இப்போ 4வது அதிகாரம் 17வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கினுடைய பேரை இட்டான். இந்த பட்டணம் கட்டப்படுறது இந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம், இந்த பிள்ளை பிறக்கிறது கர்த்தர் அவனை சபித்ததுக்கப்புறம். அதனால் இதெல்லாம் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வருது. அதுக்கு முன்னாடியும் அவனுக்கு பிள்ளைங்க இருந்திருக்கணும் என்கிறத நான் மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பேரை வச்சதுக்கப்புறம் ஏனோக்கு பிள்ளை பெறான். ஏனோக்கு ஈராத் பெற்றான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயாவேலை பெற்றான். மெகுயாவேல் மெத்துசவேலே பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். ஸோ இந்த ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே லைனாக கொடுக்குது. 19வது வசனத்துக்கு வந்தோம்னா லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்றும் மற்றொருத்திக்கு சில்லாள் என்றும் பேர் அப்படின்னு சொல்லி அங்கே முடியுது. இங்கே இந்த பிள்ளைகள் பெற்றாங்க, அடுத்த பிள்ளையை பெறான்னா இதில் பல வருஷங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆதாம் சேத்தை பெற்றப்போ 130 வயதாக இருந்தான். சரி, அதுதான் இவன் கொலை நடந்ததுக்கப்புறம் நடந்தது. ஓகே. சேத் அடுத்த ஆளை பெறும்போது அவனுக்கு 105 வயசு. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இங்கே ஒவ்வொரு பிள்ளையாக பெற்றான்னு சொன்னால் இதுக்கு மத்தியில் சில 100 ஆண்டுகள் ஓடி போகுதுங்கிறத கவனிச்சிக்கங்க. அடுத்தடுத்து உடனே நடந்த மாதிரி நினச்சி கொள்ளக்கூடாது. இப்போது இந்த லாமேக்கின் குடும்பம் ரொம்ப விசேஷமான குடும்பம். லாமேக்கு தான் முதல் ஆள் 2 பொண்டாட்டிக்காரர். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு அவங்க கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க. லாமேக்கு தான் முதல்ல 2 மனைவிகளை உடையவனாக இருக்கிறான். இப்போ 20லேருந்து 22க்குள்ளே வந்தோம்னா இந்த லாமேக்கினுடைய குடும்பத்தை பற்றி ஸ்பெஷலாக எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. 20வது வசனத்தில் ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். 21வது வசனத்தில் அவன் சகோதரனுடைய பேர் யூபால். இவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். 2வது மனைவி சில்லாள். சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் ஆனான். தூபால் காயினுடைய சகோதரி ஒருத்தி இருக்கிறா, அவள் பேர் நாமாள். ஸோ இவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் 4 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க, 1 பொம்பளை பிள்ளை. இந்த 3 ஆம்பளை பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியில் டெவலப் ஆகிறத பார்க்குறோம்.
இந்த இது பேர் என்ன, இந்த 7 தலைமுறையை மட்டும் ஒரு சின்ன லிஸ்ட்டு போடுவோம். முதல்ல காயினுடைய இப்போ இதில் இது வரைக்கும் வந்திருக்கிற அந்த தலைமுறைகள். ஃபஸ்ட்டு ஆள் காயின். காயின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம் என்று சொல்லி அர்த்தம். நம்ம இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். சுதந்திரம்னு சொன்னாக்க விடுதலைன்னு நினச்சிக்காதீங்க, அது இன்ஹெரிட்டன்ஸ் என்கிற இந்த வாரிசு என்கிற அந்த அர்த்தத்தில் வருது. காயின் சுதந்திரம். ஏனோக்குனா என்ன அர்த்தம்? பிரதிஷ்டை என்று சொல்லி அர்த்தம். அதாவது தேவனை விட்டு பிரிஞ்சு போனால் கூட அந்த தேவன் மேலே இருக்கிற அந்த லிங்க்கும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அது ரொம்ப குறையலைங்கிறத நம்ம கவனிக்க முடியும் அந்த பேருங்க வைக்கிறத வச்சு. ஈராத் அப்படின்னு சொன்னாக்கா காட்டுக்கழுதை போன்ற ஓட்டம் உடையவன் அர்த்தம். மெகுயாவேல் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, மெகுயாவேல்னா என்ன அர்த்தம்னா தேவனால் தொடப்பட்டவன் அர்த்தம். அந்த வேல்னு சொல்லி தமிழில் வருது, ஆக்சுவலாக இங்கிலீஷில் அது ஏல்னு வரும், இஎல் அப்படின்னு வரும். அந்த இஎல்னு வந்தாலே தேவன் என்று அர்த்தம். இப்போ பெத்தேல், வேறு என்ன சொல்லலாம், தானியேல், எல்லாம் அந்த ஏல் இஎல்னு வர்றதெல்லாம் தேவன் அப்படின்ற வார்த்தையோட லிங்க் ஆகும். இப்போ மெகுயாவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் தொடப்பட்டவன். மெத்துசவேல் அப்படின்னா ஜெபிப்பவன், தேவனிடத்தில் ஜெபிப்பவன். லாமேக்கு அப்படின்னா யூத், வாலிபன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த யாபால், யூபால், தூபால், காயின் மற்றும் நாமால், இவங்கள பற்றின அந்த இது இல்லை, அதாவது அவங்களுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு இல்லை. ஆக மொத்தம் தலைமுறைகள்னு பார்த்தோம்னு சொன்னால் இதில் 7 தலைமுறைகள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த 7 தலைமுறைகளை வச்சுக்கிட்டு இந்த லாமாக்கினுடைய குடும்பத்தை இவ்வளோ தூரத்துக்கு முக்கியப்படுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவனுடைய ஒரு ஃபேமிலியில், இந்த 4 பிள்ளைங்க பிறந்து இந்த ஒரு ஃபேமிலியில் சில காரியங்கள் வருது. என்னென்னா, கூடாரத்தில் தங்கி ஆடு வளர்க்குறாங்கல்ல, அது இதுலேருந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறவங்க இதுலேருந்து டெவலப் ஆகுது. இசைக்கருவி வாசிக்கிறவங்க இதுலேருந்து டெவலப் ஆகுது. கிண்ணறம் வாசிக்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறதுனா, கிண்ணறங்கிறது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிட்டார் மாதிரி ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. நாகஸ்வரன்றது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃப்ளூட்டு, அந்த மாதிரி விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதெல்லாம் வாசிக்கிறவங்க அதுலேருந்து வராங்க. அப்புறம் பித்தளை மற்றும் இரும்பு பயன்பாடு அதுலேருந்து துவங்குதுன்னு இந்த ஒரு குடும்பத்தினுடைய காரியத்தில் பார்க்குறோம். இந்த குடும்பத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களில் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்கு 7 பழி சுமருமானால் லாமேக்குக்கு 77 பழி சுமரும் என்றான். இப்போ 2வது கொலைகாரன் யார்? லாமேக். முதல் கொலைகாரன் காயின், 2வது கொலைகாரன் லாமேக். அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், லாமேக்கு சொல்லுகிறான், எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன்னு சொன்னான். இவனை காயப்படுத்தியிருக்கிறான், இவன் தன்னை தற்காத்து கொள்ளுகிறதுக்காக அவனை கொலை பண்ணியிருக்கிறான். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன்னு சொன்னான். கொலை செய்தான், ஆனால் அந்த கொலைக்கு நியாயம் உண்டு. என்னன்னு, தன்னை அட்டாக் பண்ணாங்க, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக அவன் திருப்பி அட்டாக் பண்ணும்போது அவன் செத்து போயிடுறான். ஸோ நான் கொலை செய்தேன், ஆனால் எனக்கு காயம் உண்டாச்சு, நான் கொலை செய்தேன்னு சொல்கிறான். இப்போ இந்த நியாயம் இருக்கிறதுனால அவன் சொல்கிற காரியம் என்னது, காயினுக்கு 7 பழி சுமரும். காயினை கொல்றவனுக்கு 7 பழின்னு சொன்னார் இல்லை, லாமேக்க எவனாவது ரத்த பழிக்காக வந்து கொன்னான்னு சொன்னால் 77 பழி சுமரும்னு சொல்லி இவன் கிளைம் பண்ணுறான். என்னன்னா, நியாயப்படி தான் செஞ்சேன், நான் வேணும்னு போய் தேடி போய் அவனை கொல்லணும்னு திட்டம் போட்டு எதுவும் செய்யலை. இது எதேச்சையாக நடந்த விஷயம். அவங்க என்னை அட்டாக் பண்ணாங்க, நான் திரும்ப அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலையாச்சுன்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி சொல்கிறான். இப்போ இந்த லாமேக்கினுடைய இந்த ஒரு குடும்பத்தின் காரியத்தை மட்டும் பார்த்தோம்னா, இதில் தொழில் வளர்ந்தது, திறமைகள் வளர்ந்தது. முதல் 2 பொண்டாட்டி கதை, 2வது முதல் தற்காப்புக்காக கொலை செய்த கொலை, இதெல்லாம் லாமேக்கினுடைய ஃபேமிலியில் நடந்து இருக்கிறத நாம் பார்க்குறோம்.
இப்போ இந்த காயினுடைய சந்ததியை பற்றி இவ்வளவு தான் நமக்கு கொடுக்கப்படுது. இவ்வளோ தான் கொடுத்தா கூட இந்த சந்ததி ரொம்ப நாள் இல்லைங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஜலப்பிரளயம் வரப்போகுது. ஜலப்பிரளயத்தில் இந்த சந்ததி எவ்வளோ பெருகி இருந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போகிறதில்ல. அந்த ஜலப்பிரளயத்தில் எல்லாரும் அழிய போகிறாங்க. இப்போ நம்ம ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25-26 வசனத்துக்கு வந்தோன்னா, பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்று காயினை கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே ஆதாமினுடைய எத்தனாவது மகன்? 3வது மகனாக கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்படாமல் இருக்கிறது ஏராளம் இருக்குது. நமக்கு ரெக்கார்டாக இருக்கிற 3வது மகன், அவ்வளோதான். இப்போ கர்த்தர் ஏன் மற்ற வம்சாவளிகளெல்லாம் பற்றி சொல்லாமல் சில வம்சாவளிகளை மட்டும் முக்கியப்படுத்தி அதுலேயும் குறிப்பாக இந்த சேத்தினுடைய வம்சாவளியை மட்டும் இப்போ இனிமேல் பிடிச்சிட்டு போக போகிறார்? ஏன் அந்த மாதிரி ஒரு வம்சாவளியை தெரிந்து கொள்ளுகிறாருன்றது முக்கியமான கேள்வி. இப்போ காயினுடைய வம்சாவளி ஓரளவுக்கு சொல்லி நிறுத்தியாச்சு. ஆபேலுக்கும் பிள்ளைங்க இருந்திருக்கணும். ஆபேலுடைய பிள்ளைங்களை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அப்புறம் இவன் பிறந்திருக்கான். இவனை ஸ்பெசிஃபிக்காக நேம் சொல்லி இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது அவனுடைய பேரை சொல்லி, இப்போ அதுலேருந்து அவனோட அடுத்த ஆள் பேரை சொல்லிவிட்டு அந்த ஒரு லைனை மட்டும், அந்த ஒரு வம்சாவளியை மட்டும் அவர் முக்கியப்படுத்தி கொண்டு போக போகிறார். ஏன் அப்படி அவர் ஒரு வம்சாவளியை தெரிந்து கொண்டு போகிறாருன்னு சொன்னாங்க, இந்த வம்சாவளி இந்த பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரே காரணம் என்னென்னா, அது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவனுடைய வம்சாவளியை காட்டுகிறதற்காக மட்டுமே. இப்போ கிறிஸ்துவனுடைய வம்சாவளி ஆதாம் வரைக்கும் போகிற அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த செயின் லிங்க்கு, அந்த லிங்கை காண்பிக்கிறதுக்காக அவர் வம்சாவளியை ரெக்கார்ட் பண்ணுறார். இப்போ ஆதாமுடைய மற்ற பிள்ளைங்கள் மூலமாக அது வரல, சேத்தின் மூலமாக தான் அது வரப்போகுது. அதனால் சேத்தினுடைய வம்சாவளியை தேவன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் என்று நம்ம கவனிக்கணும். இப்போது இதெல்லாம் இந்த சம்பவம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரம் முடியும் போது எத்தனை வருஷம் ஓடி போயிருக்கும்னு சும்மா கணக்கு பண்ணு. எவ்வளோ நாள் ஆயிருக்கணும்? ஆதாம் சேத்தை பெற்றப்போ 130 வயசாக இருந்தான். சேத்து ஏனோசை பெறும்போது 105 வயசாக இருந்தான். அப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதுக்கே 235 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த சேத்து ஏனோசை பெற்றானுக்கே 235 வருஷம். காயினுடைய 7 வம்ச இது கொடுத்துருக்குல்ல தலைமுறைகள். இப்போ அவனுடைய 7 தலைமுறைகள் வந்தால் அது இந்த 235 வருஷத்தில் இருக்கணுமா இல்லை அதோட கூட இருக்கணுமா? கூட இருக்கணும். இப்போ ஆதாம்லேருந்து 7 தலைமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோமே. ஆதாம் 130 வயசில் இதை எடுத்துக்கிட்டான். 7வது தலைமுறை யார் ஆதாமுக்கு? ஏனோக்கு இல்லை, ஏனோக்கு தான் 7வது தலைமுறை. ஏனோக்கு 7வது தலைமுறையை வச்சே கணக்கு பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் 600லேருந்து ஒரு 700 வருஷம் ஓடி போயிருக்கணும். இப்போ இந்த 4வது அதிகாரத்தில் மட்டும் எவ்வளோ போயிருக்கு? 600லேருந்து 700 வருஷம் கவர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம சாதாரணமாக வாசிக்கும்போது அது உடனே நடந்த சம்பவங்கள் மாதிரியும் சின்ன சின்ன காரியங்கள் மாதிரியும் இருக்கும். ஆனால் 600-700 வருஷம் டைம் ஸ்பேனில் அது பிரித்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதோடைய டெப்த்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் இந்த 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற மொத்த காரியங்கள். 5வது அதிகாரம் கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வேறு, அதனால் அதை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணவே முடியாது. அதனால் அதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இந்த காலகட்டங்கள்லாம் வரும்போது நம்ம கையில் எழுதி, இப்போ ஆதாம் 130 வயசு இவனை பெற்றான், அவன் 105 வயசு பெற்றான், இதெல்லாம் நம்ம கணக்கில் கையில் எழுதினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எழுதலைன்னா ஒன்றுமே புரியாது இல்லையா? அதனால் ஒரு புஸ்தகம் இருக்குது. நான் அந்த புஸ்தகத்தை இன்றைக்கி கையில் கொண்டு வரல, நான் அடுத்த வாரம் வரும்போது கொண்டு வரேன். அதில் இந்த ஒர்க் அவுட்டு ஃபுல்லாக நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஆதாமுடைய
காலம்னா அவன் ஃபுல் லெங்க்த்து போகும், அதுக்கு அடுத்த ஆள், அதுக்கு அடுத்த ஆள். ஸோ ஒரு பார்வையில் பார்க்கும்போதே நமக்கு இதில் படிக்கிற அத்தனை வருஷங்களும் அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆதி ஆகமத்துக்கு மட்டும் இல்லை, ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அவ்வளவு சரித்திரத்தையும் அந்த புக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பேரே வேதாகம சரித்திரம். ஓகே, இன்றைக்கி நான் அதை எடுத்துகிட்டு வரல, சும்மா உங்களுக்கு இன்டிமேஷனுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அதனுடைய விலை 225 ரூபா. நான் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். ஓகே, யாருக்காக வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது கொஞ்சம் காப்பீஸ் கொண்டு வரேன். நீங்கள் எப்போ பைபிள் வாசிக்கும் போது அதை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய காரியங்களை சேர்த்து தெரிந்து கொள்ள முடியும். சரியா? ஸோ 4வது அதிகாரம் இதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய காரியம், நீங்கள் கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். பிரதர், அந்த பேருக்கெலாம் வந்து சொன்னீங்க அதனுடைய அர்த்தம், அது எந்த லாங்குவேஜில் பிரதர்? எபிரேய பாஷையா? பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது ஹீப்ரூ தான், எபிரேய பாஷை தான். சரி, ஸோ எபிரேய பாஷையில் அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பேசினது எபிரே, அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியும். ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது, இதில் எழுதியிருக்கிறது ஹீப்ரூ லாங்குவேஜில் எழுதியிருக்கு. அதனால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம எடுக்கிறோம். சரி, இன்னொரு அது சம்பந்தமான இன்னொரு கேள்வி. ஒருவேளை அது பேர் வந்து வேறு லாங்குவேஜில் இருந்து எழுதும் போது எபிரேய பாஷையில் எழுதினதுனால அதுக்கு ஈக்குவலண்ட்டான எபிரேய பாஷை போட்டிருக்க வாய்ப்புண்டா? இல்லை எபிரேய பாஷை தான் ஆரம்பத்துலேருந்து இருந்ததுன்னு அசம்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? இல்லை, அதை பற்றி எதுவுமே சொல்லப்படலை. அதனால் நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஓகே, எடுக்க முடியாது. ஒரே ஒரு கேள்வி, ஹீப்ரூ லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணது எங்கே இருந்திருக்கோம் பிரதர்? அதோட தோற்றம் எங்கேவா இருந்திருக்கும்? இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஆதியாகமம் 11வது அதிகாரம் அப்புறம் உள்ளது தான், அதுக்கப்புறம் தான் வருது. சரி, ஓகே. அதனால் அது வந்து எல்லா லாங்குவேஜும் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்குறோம். சரி, எதுவுமே ஸ்லோ டெவலப்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே இம்மிடியட் ஃபுல் லாங்குவேஜாக தான் வெளியே வருது. ரைட், தேங்க்யூ. ஆனால் இந்த 4ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தில் இந்த தொழில்கள் வருது இல்லைங்களா? ஆமாம். இதற்கு முன்னால் 3 அதிகாரங்களில் அது தொழில்கள் பற்றி எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணல இல்லை 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 இல்லை. அப்போது இதில் வந்து அவங்களுக்கு தகப்பனாக இருப்பானோன்னு இதுலேருந்து அந்த தொழிலை பிரிக்கல. அதாவது அவன் அந்த திறமை உள்ளவனாக இருக்கிறான். இவன் வந்து மற்றவங்களுக்கு அதை அந்த இம்பார்ட் பண்ணுறான், ட்ரெயின் பண்ணுறான். இவனுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, இவனுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. இவன் மற்றவங்கள ட்ரெயின் பண்ணுறான். ஸோ இவன் வந்து அதுக்கு லீடர் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி காயினோட குடும்பம் இப்போ உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாமா? சேம் காம் யாபேத் சேத் மூலயமா தான் நோவா வந்தார். நோவாவோட சேம் காம் யாபேத் மூலயமா இப்போ காயினோட வம்சம் கம்ப்ளீட் காலி, யாருமே கிடையாது. நோவாவுடைய 8 பேர் தவிர மீதி பேரெல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சாலும். இப்போ காயினுக்கும் நோவாவோட குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்க முடியாது. நான் சேத் மூலயமா தான் நோவா வந்து. ஆமாம். காயினுடையது ஆக்சுவலாக அவன் தேவனை விட்டு விலகி போகிறான் இல்லையா? அதனால் அது வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி ஒரு குரூப்பாக மாறிடுறாங்க அவங்க. இன்னும் நம்ம அடுத்த அதிகாரத்துக்கெல்லாம் போகும்போது அதோடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகின்னு சொல்லும்போது அவன் அதோடைய காரியம் வந்து எந்த மாதிரி போகுதுன்னு. ஆபேலின் ரத்தம் வந்து சிந்தப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி அந்த ரத்தம் கூப்பிட்டது இல்லையா? இப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் கொலை செய்யப்படுகிறாங்கல்ல, அவங்களுடைய ரத்தம் கூப்பிடுமா? அப்படி எல்லா ரத்தமும் கூப்பிடும் கண்டிப்பாக. ஏன்னா சிந்தப்படுகிற ரத்தம் வந்து கர்த்தருடைய பார்வையில் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கு. ஏனோஸோட அந்த பர்த் கால்குலேஷன் சொல்கிறீங்களா, 130 years, அது எப்படி கால்குலேட் பண்ண? அடுத்த அதிகாரத்திலே வந்துடும். 5வது அதிகாரம் ஃபுல்லாகவே ஆதாமின் வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதில் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஏஜோட வந்துடும். அவனை பெறும்போது இத்தனை வயசு இருந்தான், அதுக்கப்புறம் இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தான், இவ்வளோ நாள் வாழ்ந்தான். ஒவ்வொருத்தனுக்கும் அந்த மாதிரி வரும். அதில் தான் ஆதாமுக்கு 930 வயசுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் ஃபுல்லாகவே இதுதான், நோவா வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அது காயினுக்கு வந்து அவர் பூமியை வந்து விளைவிக்க முயற்சி பண்ணுவார், ஆனால் அது கொடுக்காது, பலன் இருக்காது, விளைவிக்காது அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படிப்பட்ட ஒரு சாபம் பிரதர்? இது ஆதாமுக்கு வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணணும், 100% பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இவருக்கு ஒன்றுமே இருக்காதுன்னா அது எப்படி ஒரு அதுதான் அவனுக்குள்ள சாபமே. அவன் வந்து
உயிர் வாழவும் முடியாது, உயிர் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி 0%. அந்த மாதிரி அவனுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அந்த மாதிரி மாதிரியான ஏறக்குறைய சாபமா? ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை அவன். சரி. சொந்தமா எதுவும் பண்ண முடியாது. பண்ணி விளைச்சல் சாப்பிட்டு பண்ணி அவனுக்கு சொந்தமா பலன் பண்ண கிடைக்காது. கேட்கும்போது ஒரு அடையாளத்தை போட்டான்னு சொன்னீங்கல்ல, அது என்ன அடையாளங்க? அது சொல்லப்படல. ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். தூரத்துலேருந்து பார்த்தாலே இவன் தான் சோன்னு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு அடையாளம். ஆனால் என்ன அடையாளம்னு தெரியல நம்ம. தழும்பு உண்டாக, இன்னொரு வார்த்தையில் காயம் உண்டாக பார்த்தீங்களே, அது வந்து இங்கிலீஷில் எப்படி வருது? உண்டாக நான் நினச்சேன்னாக்கா உண்டாக்கினான், அதனால் நான் பண்ணேன், அந்த அர்த்தம் தான். அப்படின்னு வேணா இங்கிலீஷ் செக் பண்ணிடலாமே. அப்படி தான் இருக்குதா? அப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ் வேணால் செக் பண்ணிடலாம். உண்டாகனா அது புரியல. அதாவது அது வந்து பொயட்டிக்கல் வே ஆஃப் சேயிங் சிஸ்டர். அது ஆக்சுவலாக அவன் சொல்கிறது வந்து ஒரு கவிதை நடையில் சொல்கிறான். அந்த ஒரு 2 வார்த்தை, 2 பேருடைய பேரை சொல்லி ஏனோக்கு அவன் பேர் என்ன இல்லை தான் பேர் லாமேக்கின் மனைவிகளே நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான்ல. ஆக்சுவலாக அது வந்து அவன் இதில் தான் சொல்கிறான், ஒரு பொயட்டிக்கல் ஃபார்மில் தான் சொல்கிறான். என்ன வசனம் அது? காயம் உண்டாக அடித்தேன் 23. Said to his wives, hear my voice, hearken unto my spirit. Slain a man, I have slain a man to my wounding and a young man to my hurt ன்னு சொல்கிறான். அதே அர்த்தம்தான். எனக்கு பாதிப்பு வந்தது, அவனை கொன்னேன், எனக்கு பாதிப்பு வந்ததுன்னு. அடையாளத்தை ஆண்டவர் போட்டார்னு சொன்னால் அது மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? இப்போ ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருந்து தான் அந்த உலகம். மற்றவங்களுக்கு அந்த அடையாளத்தை பார்த்து ஆண்டவரால் சபிக்கப்பட்டவன் எப்படி மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க? அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆப்வியஸாக போட்டிருக்கிறாரு, அதுதான் அந்த அடையாளங்கிறது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு நியூஸுன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த உலகம் அது எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும்ல, இந்த அடையாளம் உள்ளவனை கொல்லக்கூடாதுன்னு அறிவிக்கப்படணும். ஆண்டவர் அறிவிச்சார். அந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஒரு தெளிவாக ஒரு அடையாளம் மட்டும்